Hello everyone, welcome back to my channel. Bajaj Holding and Tata Investment ரெண்டு வந்து ஸ்டாக்ஸ்ல ரிட்டர்ன்ஸ் வந்து நல்லா கிடைச்சிருக்கு. ஸோ அதை வந்து பேஸ் பண்ணி இந்த வீடியோ வந்து நம்ம வந்து பார்க்க போறோம். சப்ஜெக்ட்கள் வந்து போகிறதுக்கு முன்னாடி ரெண்டு வந்து ஸ்டாக்கோட ரிட்டர்ன்ஸை ஒரு வந்து பார்வை பார்த்தரலாம். டாடா இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தோம்னா வீக்லி சார்ட்ல 23% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஸ்டாக்குடைய வந்து பிரைஸ் மொமெண்டம் பார்த்தோம்னா 4550 இருந்து 6100 வரையும் ஒரு வந்து நல்ல மொமெண்டம். தென் இது வந்து ஸ்டாக்குடைய வந்து மந்த்லி சார்ட். ஸோ மந்த்லி சார்ட்ல பார்த்தோம்னா ஸ்டாக்குடைய வந்து பிரைஸ் மொமெண்டம் 4200 இருந்து 6100 வரையும் ஒரு நல்ல ரேலி. மந்த்லி ரிட்டர்ன் பார்த்தோம்னா 35%. தென் இது ஸ்டாக்குடைய வந்து இயர்லி சார்ட். இயர்லி சார்ட்ல பார்த்தோம்னா ஸ்டாக்குடைய வந்து பிரைஸ் மொமெண்டம் 1730 இருந்து 6000 வரையும் ஒரு நல்ல ரேலி. இயர்லி ரிட்டர்ன்ஸ் பார்த்தோம்னா 171%. ஸோ ஸ்டாக்குடைய வந்து பிரைஸ் படிப்படியாக வந்து மேலே போகுது. ஸோ ஃபர்தராக வந்து ஸ்டாக் வந்து இன்னும் வந்து அப்சைடில் வந்து மூவ்மெண்டம் பண்ணலாம்னு நான் நினைக்கிறேன். இப்போ வந்து சார்ட்ல போய் ஸ்டாக்குடைய வந்து பிரைஸ் மொமெண்டம் ஷார்ட் டர்ம்ல எந்த ரேஞ்ச் வரையும் போகும்னு நம்ம பார்த்துடலாம். இது வந்து ஸ்டாக்குடைய வந்து டே சார்ட். டே சார்ட்ல பார்த்தோம்னா இது வந்து ஸ்டாக் ஃபிளாகன் பேட்டர்னை வந்து ஸ்டாக் வந்து ஃபார்ம் பண்ணுது. ஸோ ஸ்டாக்ல வந்து சப்போர்ட் பார்த்தோம்னா இந்த வந்து பிளேஸ்ல ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் இருக்கு. தென் ஸ்டாக்ல வந்து பிரேக் அவுட் பார்த்தோம்னா ஒன்ஸ் வந்து டாடா இன்வெஸ்ட்மெண்ட் இந்த வந்து பிரைஸ் ஆக்ஷன் வந்து ஸ்டாக் வந்து பிரேக் பண்ணுச்சுன்னா ஐ மீன் 5940 பை சைடில் ஒரு ஸ்ட்ராங்கான மூவ்மெண்ட்டை பண்ணுவேன்னு நான் நினைக்கிறேன். தென் இது வந்து ஸ்டாக்குடைய வந்து வீக்லி சார்ட். ஸோ வீக்லி சார்ட்ல பார்த்தோம்னா ஸ்டாக் ஒரு நல்ல அப்டர்னில் இருக்கு. அட் தி சேம் டைம் ஸ்டாக் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான பிரேக் அவுட் கொடுத்து புல்லிஷ் கண்டியில் வந்து ஸ்டாக் வந்து பதிவு பண்ணியிருக்கு. தென் ஸ்டாக்ல வந்து வார்னிஷ் பார்த்தோம்னா ரொம்ப வந்து ஸ்ட்ராங்காக இருக்கு. இது வந்து ஸ்டாக்குடைய வந்து 50 மினிட் சார்ட் பேட்டர்ன். ஸோ ஒன்ஸ் வந்து டாடா இன்வெஸ்ட்மெண்ட் 5940 வந்து ஸ்டாக் வந்து ப்ரோக் பண்ணுச்சுன்னா ஒரு நல்ல மூமெண்டமாக ஸ்டாக்ல வந்து எதிர்பார்க்கலாம். ஸ்டாக்ல வந்து சப்போர்ட் பார்த்தோம்னா இன்னும் வந்து பிளேஸில் ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் இருக்கு. ஸோ ஸ்டாக்ல நம்முடைய வந்து ஸ்டாப் லாஸ்ங்கிறது ஃப்ரைடேவோட லோ ஐ மீன் 5640 ஸ்டாக்ல நம்முடைய வந்து ஸ்டாப் லாஸ். தென் இது வந்து ஸ்டாக்குடைய வந்து டே சார்ட். இப்போ நான் ஃபிபனாச்சி ரிட்ரேஸ்மெண்ட்டை யூஸ் பண்ணி டாப்ல இருந்து பாட்டம் வரையும் நான் வந்து ட்ராப் பண்ணேன்னா இங்க வந்து ஸ்டாக் ஒன்ஸ் வந்து 5940 வந்து ப்ரோக் பண்ணுச்சுன்னா ஈஸியா இங்க வந்து ஸ்டாக் 6200 தென் ஃபைனலா வந்து 6400 வரையும் வந்து ஸ்டாக் வந்து அப்சைட்ல வந்து மூவ்மெண்ட் பண்ணலாம்னு நான் வந்து நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒன் பஜாஜ் ஹோல்டிங். பஜாஜ் ஹோல்டிங் வீக்லி சார்ட்ல 3% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஸ்டாக்குடைய வந்து பிரைஸ் மூவ்மெண்ட் பார்த்தோம்னா 8177 இருந்து 8480 வரையும் ஒரு நல்ல மூவ்மெண்டம். தென் மந்த்லி சார்ட்ல பார்த்தோம்னா ஸ்டாக் வந்து 8% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஸ்டாக்குடைய வந்து பிரைஸ் மூவ்மெண்டம் 7700 இருந்து 8560 வரையும் ஒரு நல்ல மூவ்மெண்டம். இயர்லி சார்ட்ல பார்த்தோம்னா ஸ்டாக் வந்து 40% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஸோ ஃபர்தராக வந்து ஸ்டாக் அப்சைட்ல வந்து இன்னும் வந்து மூவ்மெண்ட் பண்ணலாம்னு நான் நினைக்கிறேன். இப்போ வந்து சார்ட்ல போய் ஸ்டாக்குடைய வந்து பிரைஸ் மூவ்மெண்டம் ஷார்ட் டர்ம்ல எந்த வந்து ரேஞ்ச் வரையும் போகும்னு நம்ம பார்க்க போறோம். இது வந்து ஸ்டாக்குடைய வந்து டே சார்ட். டே சார்ட்ல பார்த்தோம்னா இது வந்து ஸ்டாக் ரைசிங் வெஜ்ஜை வந்து ஸ்டாக் வந்து ஃபார்ம் பண்ணுது. இப்போ டாப்ல பார்த்தோம்னா there is a trend line resistance. At the same time bottom there is a trend line support. ஸ்டாப் லாஸ் பார்த்தோம்னா 8200ல ஒரு நல்ல சப்போர்ட் இருக்கு. ஸோ இந்த வந்து பிளேஸ்ல நம்மளுடைய வந்து ஸ்டாப் லாஸை வந்து நம்ம கிளியர் பண்ணலாம். ஒன்ஸ் வந்து பஜாஜ் ஹோல்டிங் இந்த வந்து ட்ரெண்ட் லைனை வந்து ஸ்டாக் வந்து ப்ரோக் பண்ணுச்சுன்னா பை சைடில் ஒரு ஸ்ட்ராங்கான மூவ்மெண்ட்டாக ஸ்டாக் வந்து எதிர்பார்க்கலாம். தென் இது வந்து ஸ்டாக்குடைய வந்து வீக்லி சார்ட். ஸோ வீக்லி சார்ட்ல பார்த்தோம்னா ஸ்டாக் வந்து ஒரு நல்ல அப்டர்னில் இருக்கு. ஸ்டாக் பார்த்தோம்னா ஹையர் ஹை தென் ஹையர் லோ வந்து ஸ்டாக் வந்து ஃபார்ம் பண்ணுது. ஸோ ஃபர்தராக வந்து இந்த ஸ்டாக் அப்சைடில் வந்து இன்னும் வந்து மூவ்மெண்ட்டை பண்ணலாம்னு நான் நினைக்கிறேன். தென் இது வந்து ஸ்டாக்குடைய வந்து 50 மினிட் சார்ட் பேட்டர்ன். 50 மினிட் சார்ட் பேட்டர்ல பார்த்தோம்னா ஸ்டாக்ல வந்து பிரேக் அவுட் பார்த்தோம்னா 8480 இருக்கு. ஸோ ஒன்ஸ் வந்து பஜாஜ் ஹோல்டிங் இந்த வந்து பிரைஸ் ஆக்ஷன் வந்து ஸ்டாக் வந்து ப்ரோக் பண்ணுச்சுன்னா பை சைடில் ஒரு ஸ்ட்ராங்கான மூவ்மெண்ட் ஸ்டாக் வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ ஸ்டாக்குடைய வந்து டாப் பார்த்தோம்னா 8500 தென் ஸ்டாக்குடைய வந்து பாட்டம் பார்த்தோம்னா 8200. ஸோ இந்த வந்து ரேஞ்சுக்குள்ள பஜாஜ் ஹோல்டிங் ஸ்டாக் வந்து ட்ரேட் ஆகுது. ஸோ ஒன்ஸ் வந்து ஸ்டாக் 8500 வந்து ஸ்டாக் வந்து ப்ரோக் பண்ணுச்சுன்னா ஈஸியாக வந்து ஸ்டாக் 8600 தென் 8800 வரை வந்து ஸ்டாக் வந்து அப்சைடில் வந்து மூவ்மெண்ட்டை பண்ணுறதுக்கு இது வந்து வாய்ப்புகள் வந்து ரொம்ப பிரகாசமாக இருக்கு. தென் இது வந்து ஸ்டாக்குடைய வந்து டே சார்ட். இப்போ நான் ஃபிபனாச்சி ரிட்ரேஸ்மெண்ட்டை யூஸ் பண்ணி டாப்ல இருந்து பாட்டம் வரையும் நான் வந்து ட்ராப் பண்ணேன்னா இங்க வந்து ஸ்டாக் ஈஸியா 8700 தென் 8800 தென் ஃபைனலா வந்து ஸ்டாக் 9000 வரையும் வந்து ஸ்டாக் வந்து அப்சைட்ல வந்து ஸ்டாக் வந்து மூவ்மெண்ட் பண்றதுக்கு இது வந்து வாய்ப்புகள் வந்து ரொம்ப பிரகாசமா இருக்கு.
ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.